So hi guys, welcome to my channel, welcome to the video. நீங்கள் நம்ம வந்து பேரிஸ் பர்சன் இருந்தால் விளையாட போகிறோம். அதில் நம்ம நார்மல் மோடு விளையாட போகிறோம், அதுவும் ஈஸி மோட் போட்டு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என் சேனலில் ஒரு பெல் 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 அப்படின்னு இருக்கும். சரி, டமல் டுமில் அவ்வளோதான். காய்ஸ் உங்களுக்கு ஒன்று தெரியுமா காய்ஸ்? எதிர்க்க ஒரு குண்டை இருந்தான் பார்த்தீங்களா? அவன் ஒரு குண்டு, அது எல்லாருக்கும் தெரியும். அந்த நாய் ஒரு பம்பக்கரி, எப்போதான் குசு விட்டுக்கிட்டு இருப்பான் அவன். அந்த மாதிரிலாம் பேசக்கூடாது. பம்பு போட்டுக்கிட்டு இருப்பான் அவன். புருக்கு டர்க்கு புருக்குன்னு விட்டுக்கிட்டு இருப்பான். நான் ஏற்கனவே விளையாட்டேன், அதனால கேம் நான் ஸ்பீடாக தான் முடிப்பேன். செத்து போ 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 செத்து போ. இதுக்கு முன்னாடிலாம் இந்த கேமில் யாரையாவது அடித்தா எழுத்து குறைக்கலாங்க. ஆனால் இப்போலாம் முடியலையே. உரம் புஷ்ட சைக்கோ. நான் ஒரு எவ்வளோ பெரிய ப்ரோ பிளேயரு. தமிழ்ரா, அது நான் தமிழ்நாடுடா, நீ அமெரிக்கன்ரா, அமெரிக்கன் போலீஸ். இந்த மாதிரி ப்ரோ பிளேயராக கற்றுக்குவாங்கடா எல்லோரும். காய்ஸ் உங்களா சொல்லலை, இந்த நூப்ஸ், என் கூட விளாட்ற நூப்ஸ், நீங்களும் என் கூட விளாட பார்த்தீங்கன்னா அப்படியே என்னுடைய ஐடி நேம் நான் சொல்கிறேன், யோகேஷ் 321. அவ்வளோதான் காய்ஸ் என்னுடைய ஐடி. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு அந்த லைக் பண்ணுறேங்க. எல்லா பாத்திரமே தளர்ந்து விட்டதுக்கு காரணம் இந்த இடத்துல இது புகை கேஸ். அது என்னன்னு தெரியும், அது என் வாயால் சொல்ல நான் விரும்பலை. அந்த நாய் என்ன பண்ணி வச்சிருக்கான்? வீந்துட்டேன். இந்த இடத்துல அந்த குண்டு பக்கரி பம்ப் போடுவான், அதை நான் காமிக்காமல் போயிட்டேன். ஸோ என் சேனல் கொஞ்சம் நல்லா க்ரோ ஆகணுன்றது என்னுடைய ரொம்ப ட்ரீம். அதை பண்ணுறது, அந்த ட்ரீமை கம்ப்ளீட் பண்ணுறது உங்கள் கையில் தான் கைஸ் இருக்குது. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறது உங்கள் இஷ்டம். இருந்தாலும் இந்த சின்ன பையனுடைய மனசு கஷ்டப்பட மாதிரி பண்ண போகிறீங்களா நீங்கள்? ஏன் இந்த சின்ன பையன் மனசு உங்களுக்கு புரியலையா? அந்த வலி உங்களுக்கு தெரியலையா? இங்கே குண்டு பால் ஒன்று ஓடியாருங்க. அதை நம்ம பிடிச்சி அப்படியே அச்சு அப்படிலாம் பண்ண முடியாது, அப்படியே ஒளிஞ்சு போகணும். நீ என்ன ரோபக்ஸ் வச்சிருக்கியா அப்படின்னு கேட்கலாம். இது நான் இந்த ஹேவட்டாருக்குள்ளே போயிட்டு ஃப்ரீ ஹேவட்டார்னு போட்டப்போ இதெல்லாம் வந்துச்சு. அப்போ நான் இதை கலெக்ட் பண்ணிக்கிட்டேன். எனக்கு பிடிச்ச வரைக்கும் பெஸ்ட்டாக நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். இந்த ஹேவட்டார் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இருக்குது நல்லா அப்படின்னு போடுங்க, இல்லை பிடிக்கலன்னா இல்லை நல்லா இல்லை அப்படின்னு போடுங்க. இந்த வீடு சுட்டு விடு. பம்பக்கரி அதுக்கு தாண்டா சாப்பிடாதன்னு ஓடி வரக்கூட முடியல குண்டால். கண்ட்ரி ஃப்ரூட்ஸ் அப்படியே மேலே போகணும். காய்ஸ் இது எப்படி தெரியுமா காய்ஸ் உடஞ்சது? அந்த குண்டு நாய் மேலே ஏறி போய் ஒருத்தனை பிடிக்க பார்த்தான், கீழே விழுந்துட்டான் பாருங்க. கீழே அப்படியே ஆழத்துக்கும் போயிட்டான், அப்படியே ஆழத்துக்கும் போயிடுச்சு. அதனால் அந்த நாய்க்கிட்ட மட்டும் கொஞ்சம் உஷாராக இருங்க, இல்லைன்னா தொப்பையை வச்சு பம்பிக்கு பப்பாக்கு பம்பக்கு பம்பக்கு அப்படின்னு பாட்டு பாடிக்கிட்டே உங்களுக்கு முடிச்சு தள்ளிட்டு போயிட்டே இருப்பான். அவன் எதுக்கு தெரியுமா காய்ஸ் கையில் அந்த வச்சுருந்தான் அந்த டார்ச்சு, நம்மளை பிடிச்சி சாப்பிட, நம்மளை அப்படியே பிடிச்சி வறுத்து சாப்பிட தான் வச்சுருக்கான். பிகாஸ் ஐ எம் ஒரு ப்ரோ, அதனால் நான் தப்பிச்சிட்டேன் அவங்ககிட்ட இருந்து. நீங்களும் கண்டிப்பாக ஒரு ப்ரோ பிளேயராக தான் இருப்பீங்க. ஸோ ஜம்ப்பு போஜம் காய்ஸ், உங்களுக்காக நான் ஒரு பாட்டு பாடலான்னு இருக்கேன். அந்த பாட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தாண்டா என்ன பாடலாம்? கூலி பவர் ஹவுஸே என்னைக்கும் குறையாது மவுசே, பெருசுங்களுக்கும் சிறுசுங்களுக்கும் அவ்வளோதான் தெரியும். ஸோ இந்த இடத்துல நல்லா மழை பெய்யுது காய்ஸ். உங்களுடைய டிஸ்ட்ரிக் என்னன்றது அப்படியே கமெண்ட் போட்டு போயிடுங்க. ஸோ எங்கள் டிஸ்ட்ரிக்டில் பயங்கரமாக மழை பெய்யுது, ஆனாலும் ஸ்கூல் வைக்கிறாங்க, ஏன்னு தெரியல. சென்னையிலலாம் லீவுங்க காய்ஸ், 2 மாவட்டத்துக்கு மட்டும்தான் காய்ஸ் லீவு. இந்த இடம் தாங்க காய்ஸ். இது இல்லையா? அது
இந்த இடத்துல வந்து நீங்கள் குதிச்சு போனால் ஸ்பீடாக போவீங்க. என்ன ஒரு அறிவு, குதிச்சா கீழே தானே விழணும். இந்த கேம்காரங்க இப்படிலாம் க்ரியேட் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள். அவங்க கொஞ்சம் டெக்னாலஜியாவாக யோசிச்சுருக்காங்க. அதுக்கு தான் தேவையெல்லாம் பேசக்கூடாது. வாயை விட்டு வம்பில் மாட்டிக்க கூடாது. போகலாம், ஜம்ப் போகலாம், போகலாம் 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 ரைட், போகலாம் ரைட், போகலாம் ரைட். ஸோ ஜம்ப் காய்ஸ். இந்த வீடியோவில் நான் ஒருத்தருடைய கேமிங்கோடைய ஸ்டைல் சொல்கிறேன். அது யாருன்னு கண்டுபிடிங்க. அவர் எப்பயுமே பாட்டு பாடுவார். அதுவும் இல்லாமல் அவருடைய கேம் லோகோ அது வந்து VDGன்னு எழுதியிருக்கும். அவருடைய வீடியோ, அவருடைய சேனலோடைய உண்மையான ஃபுல் நேம் தெரிஞ்சிச்சுன்னா அப்படியே கமெண்ட் பண்ணிட்டு போயிடுங்க. எனக்கு தெரியும், நான் அவருடைய தீவிரமான ஃபேன். இப்படி பேசினே கீழே வந்துட்டேன். அதை சமாளிக்கிறதுக்கு இந்த மாதிரிலாம் பேசினேன். ஆனாலும் நான் அவங்க தீவிரமான ஃபேன் தான். அவரை பார்த்து தான் நான் வீடியோ எடுக்கவே கற்றுக்கிட்டேன். அதுக்குன்னு அவராடா உனக்கு சொல்லி கொடுத்தாருன்னு கேட்கலாம். நீங்கள் கேட்க மாட்டீங்க. ஏன்னா என்னோட அவர் ஒரு பெரிய ப்ரோ பிளேயர். அவர் தான் VDG. அவர் ஒரு ப்ரோ பிளேயர் ஆஃப் தமிழ்நாடு. நாத்துக்கு வந்திருக்கேன். ஸோ அவர் வந்து ஹாரர் கேம் ப்ரோ பிளேயர் கூட. சரி, நம்ம கேமிங்கை பார்க்கலாம். அப்படி மேலே ஏறி போயிட்டு எல்லா லிவரையும் ஆஃப் பண்ணணும் காய்ஸ். அதான் காய்ஸுங்க. இதெல்லாம் உங்களுக்கு சொல்ல வேணாம், ஏன்னா நீங்கள் எனக்கு விட்ட ப்ரோ பிளேயர்ஸ். ஸோ நான் இன்னும் நார்மல் மோட் கம்ப்ளீட் பண்ணல. சும்மா ஹாலோவின் மட்டும் போட்டிருக்கேன். உங்களுக்கு நார்மல் மோட் கம்ப்ளீட் பண்ணணும்னா அதையும் கமெண்ட்டில் அப்படியே ரெட் கலர் ஹேட் தெரிக்க விட்டுருங்க. அப்படியே ரெட் கலர் அட்டாக கிடக்கணும் கமெண்ட்டில். ஸோ போகலாம். கீழே போ. ஹெல்த்து குறையுது, செத்து போ. மை காட், எனக்கு இதான் காய்ஸ் வராது. செத்து போ. இவன் அப்படியே கொள்றேன் காய்ஸ். நான் செத்து போ. பார்க்கல. ஓ மை காட். ஜம்ப் ஹேய், ஜம்ப் வாவ், செகண்ட் ட்ரையில் வந்துட்டாங்க காய்ஸ். போன வாட்டி நான் பண்ண வீடியோவே வேஸ்ட்டாக போச்சு. ஏன்னா ஃபஸ்ட் ட்ரை பண்ணேன். ஆனால் என்ன ஆச்சுன்னா ஃபெயிலியர். அதுலேயே அப்படியே நெட்டில் காய்ச்சிது காய்ஸ். எங்கள் வீட்டில் வேறு நெட்டு கிடைக்க முடியும். இந்த குண்டு காய்ஸ் இவன் வந்து நல்லா துண்டு பெருத்து போய் கிடப்பான். இங்கே இருக்கவங்களே அடிச்சு சாப்பிட்டாங்க காய்ஸ். இவன் இதான் என்னோட ஹிஸ்ட்ரி. முஞ்ச வந்து இப்படி அச்ச துப்பி எடு செது போ. இந்த சாப்பாடு இந்த சாப்பாடு இந்த சாப்பிடு. என்னடா சாப்பிட்றா? சாப்பிடு. குண்டு செதறி போச்சு. அதுதான் அண்ணன்கிட்ட யாருமே மோத முடியாது. அண்ணன் CCTV கேமரா அந்த பாஸ் இதில் பார்த்துக்கிட்டு இருப்பான். ஸோ குதி. என்னுடைய ஆவட்டார் பார்க்கவே தரமாக இருக்குல்ல காய்ஸ். கேவலமாக இருக்குன்னு சொல்கிறீங்களா? பரவாயில்ல. அப்படியே இந்த லேசர்ஸ்லாம் வந்து அப்படி நம்மளை போட்டு கட் பண்ணி போட்டுரும். அப்படியே இந்த ஓரத்தில் போனால் வந்து அடிக்குமா என்ன? தப்பிச்சிட்டேன். போ. இந்த ஏரியா நான் வரலன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். இது கற்று கேமை முடிஞ்சிடும் காய்ஸ். பார்த்தீங்களா, 10 நிமிஷத்தில் கேம் முடிச்சோம்ல. என்ன மாதிரி ஒரு மூளை யாருமே இருக்க மாட்டாங்க காய்ஸ். அப்படி இதே எடுப்பேன். ஏவா ஏய்
அசிங்கமாக போச்சு. எப்படி வா வர சொன்ன வர மாட்டுற. அம்மா இங்கே 2 தான் போடுற மாதிரி இருக்கு. எதுக்கு அவங்க 3 கொடுத்து வச்சுருந்தாங்க? இங்கேருந்தே போடுவாண்டா, இங்கேருந்தே போடுவாண்டா, இங்கேருந்தே போடுவேன். அப்படி செத்து போ 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 செத்து போ. ஒரு கை போச்சு. அண்ணாடா நான் உனக்கு தம்பி என்கிட்ட மோத முடியுமா? காய்ஸ் இந்த வடக்கன்ஸ் இருக்கானுங்களுக்கு காய்ஸ் என்ன பண்ணுவானுங்கன்னா அப்படியே வந்து நீ இந்த லிங்கை தொடுது உனக்கு டிஸ்கவுண்டில் ஜாயின் ஆகும், நான் உனக்கு காசு தருவேன், நீ என்னை நம்பு அப்படின்வானுங்க. நம்பி போய் லிங்க் வச்சுட்டா அவங்களுக்கு அப்படியே காசு ஏறும். காசு மணி திடே அப்படின்வானுங்க. பாருங்க என்னுடைய ப்ரோ ஸ்கில்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அப்படியே இறங்க. அப்படியே இறங்குவேன். அப்படியே பார்த்தீங்களா டெக்குன்னு லாஜியானாலாம். இது மேலே ஏறி போகணுமா? நான் வந்து ஹெலிகாப்டர் சுட்டு உடைக்க போகிறேனே. ஏரியாச்சு பார்த்தீங்களா? ஒரு கைதி கூட்டின்னு போகிறது எவ்வளோ கேஜிஎஃப் சீன். கேஜிஎஃப் என்னடா இது ஹெலிகாப்டர் மாதிரி இது. கேட்ச் பிளேயர்ஸ் ஓகே. எவனும் தப்பிக்க முடியாதுடா. பரவாயில்ல நான் இங்கேயே போகிறேன். டூம் ஸ்கை வேணாம். ஏய் இதுவே நல்லா இருக்கு. ஏய் நான் மிஸ்டேன். ஏய் என்னோட இது விடுச்சு விடுச்சு ப்ரோ 261132 ஏ முடிச்சோம்ல. டாப் கேப்சர்ஸ் டாப் காப் காயின்ஸ். நான் தான் அதிகம் நான் தான் அதிகம் நான் தான் அதிகம். லோ கிராவிட்டி ஓகே. ஸ்பீட் ஜம்ப் ஓகே. எனக்கு லோ கிராவிட்டி ஸ்பீட் ஜம்ப்லாம் எனக்கு ஸ்பீட் ஜம்ப் வேணாம். நான் மாடிக்கிட்ட முடிவேன். லோ கிராவிட்டி வேணாம். ஹே மேன் நான் லோ கிராவிட்டி ஆஃப் பண்ணிட்டேன். எனக்கு ஸ்பீட் ஜம்ப்பு வேணாம். Hey yo what the heck you gonna be hacking me? Hey man என்னோட அழகான ஏவட்டார் எங்கப்பா போச்சு? இந்த மொக்கையான ஏவட்டார் கொடுத்து வச்சுருக்கீங்க. சரி ஓகே கடைசியாக நான் இதுக்குள்ளே போக விரும்புகிறேன். சரி ஓகே காய்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிடுங்க. சரி ஓகே அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். மேலும் மேலும் என்னுடைய வீடியோவை சந்திக்க என்ன சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய் 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 பாய்.